செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 7வது மனசிலை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பிரிவு கழக பகுதியில் இன்றைக்கு சிறப்பான முறையில் எழுச்சியான முறையில் நடைபெற்றிருக்கிறது. பொதுவாகவே புரட்சித் தலைவர் பிறந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, அதே போன்று நினைவு அம்மாவுடைய திருவிழாவாக இருந்தாலும் சரி, அதே போன்று பேருந்து அண்ணாவுடைய பிறந்த விழாவாக இருந்தாலும் சரி, இந்த விழாக்களிலே ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, அவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி என்றைக்குமே ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களை பார்த்து மக்களுடைய கஷ்டங்களை மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும், நலத்திட்ட உதவி புரட்சித்தலைவருடைய பிறந்த விழா நகர் தொகுதியில் தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு எழுச்சியான நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக புரட்சித் தலைவர் பொறுத்தவரை ஒரு சகாப்தம், அதாவது ஒரு வாழும் சகாப்தம். அவர் மறையவில்லை. இன்றைக்கும் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பாமர மக்கள் முதல் கொண்டு, படித்தவர் முதல் கொண்டு மற்றும் கற்றறிந்தவர் முதல் கொண்டு அனைவரும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் சொன்னால் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் அவர் இறந்து இத்தனை ஆண்டுகளாக கூட, இறந்து இத்தனை ஆண்டுகளாக கூட இன்றைக்கும் அவர் புகழ் நிலைத்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், திரைப்படத்தில் மட்டுமல்ல, சம்பாதித்த பொருட்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு அவர் வந்து பல்வேறு வகையிலே வந்து செலவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆட்சி பொறுப்பிலிருந்து பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு அரும்பெரும் தலைவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் தலைவர், ஒரு மாசில்லா ஒரு தலைவர் என்று சொன்னால் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய பிறந்தநாள் சிறப்பான முறையில் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை பல கட்சிகள் வந்து தொடங்கிடுச்சு. அதிமுக சார்பில் ஏதாவது கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. எல்லா கட்சியும் உங்ககிட்ட அணுகியிருக்காங்க. பாமக, தேமுதிக இல்லை, இப்போ தேர்தலை பொறுத்தவரை வந்து இன்னும் நேரம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த காலங்களில் எவ்வளோ மாற்றங்கள் வந்து தேர்தல் நாள் நெருங்க அரசியல் கட்சிகளுடைய மாற்றங்கள் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பல கட்சிகள் எங்களோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிற நிலையில் தேர்தல் நெருங்குகின்ற காலத்தில் எங்களுடைய கழகத்தில் பொதுச் செயலாளர் யாரெல்லாம் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள் அந்த கூட்டணி குறித்து முறையாக ஒரு அறிவிப்பு எங்களுடைய கழகத்தில் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அறிவிப்பார்கள். இன்னும் வந்து கால அவகாசம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்து தேர்தல் கூட்டணி பொறுத்தவரை அதை அமைக்கின்ற அந்த பணிகளும் சரி, அதே போன்று பிற கட்சிகளும் சரி, நான் யார் எந்தெந்த கட்சி நான் சொல்ல முடியாது, பிற கட்சிகளும் சரி, அவர்கள் வந்து அந்த பேசிக்கொண்டிருக்கிறாங்க. வந்து எந்த பேசிக்கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு கட்டம் வரும்போது அது இறுதி பெறும்போது அந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு முறைப்படி போய் செலுத்த வெளியிடும். அதிமுக 2014 40 தனித்தனி வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக தனித்தனி வரலாறு நிறைய உண்டு. கூட்டணிக்கு பேச வேண்டிய அவசியம் இப்போ என்னது? இல்லைங்க, இப்போ நான் மட்டும் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து பிஜேபி இருந்தது. பிஜேபி வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு. நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, எப்பவும் சரி, இப்போவும் சரி, அப்பவும் சரி, இனிமேல் பிஜேபி உறவே கிடையாது சொல்லி கரெக்டாச்சு. பிஜேபியும் வந்து பல குமுறை வந்து அவர் வந்து என்ன தான் பல்ட்டி அண்ணாமலை அடிச்சாலும்னா, என்ன தான் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணாலும், என்ன தான் வந்து மக்களை ஏமாத்துகிற வகையில் வந்து பல்வேறு வகையில் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநிலங்கள் வளர்ந்துருக்கலாம் பிஜேபி பொறுத்தவரை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய கட்சியில் இருக்கிற பிஜேபி பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாயை வந்து அண்ணாமலை உருவாக்குறதுடைய அதனால் வந்து பிஜேபி வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுத்தவரையில் வந்து ஒரு சுமையின் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு வந்து கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து பொதுமக்களும் விரும்புகிற ஒரு கட்சி தொடர்பு விரும்பாத நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபி இல்லாத கூட்டணி அப்படிங்கிற வகையில் வரவங்களை வந்து நாங்கள் வந்து வேணாம்னு சொல்லுவோம். வரவங்கள வேணாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வந்து அதிமுகவுக்கு வந்து வரலாறு எல்லாமே உண்டு. பல காலகட்டங்களில் வந்து ஒரு தனித்தன்மையோடு மக்களை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை. ஆனால் மற்ற கட்சிகள், சில கட்சிகள்
அதுலேயும் வந்து அவங்க வந்து நான் எங்கள் கூட்டணியில் வந்து வரேன்னு சொல்லி விருப்பப்படும் போது அது எப்படி நம்ம வந்து வேணான்னு சொல்ல முடியும்? அது எந்த கட்சியும் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து இறுதி பெரும்பாலும் தான் அது பொதுச்செயலாளர் சொல்லுவார். அதனால் வரவங்களை வந்து வேணாம்னு சொல்ல முடியும். அதனால் வரவங்களை வந்து சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பாசிச சக்தி, ஒரு தீய சக்தி, புரட்சியாளர் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக. மக்கள் விரோத சக்தி, ஒரு மக்களுக்கு எந்தவித நன்மை செய்யாத ஒரு சக்தி, மக்களுடைய விரோதத்தை முழுமையாக சம்பாதித்த ஒரு சக்தி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் செய்யாத ஒரு சக்தி, விலைவாசிகள் வந்து சட்ட ஒழுங்கு செய்தது எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்கள் துன்பப்படுகின்ற ஒரு ஆட்சி நடத்தி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தும். 2024 மீண்டும் பொன்மனச்செல்வ புரட்சித் தலைவர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி பொறுத்தவரை அப்படி கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி தலைமையில் வளரும். ஸோ இதை நோக்கி போகும்போது இதுக்கு முன்னோடியே இப்போ பாராளுமன்ற தேர்தல் ஒரு அச்சாரமாக 40 வந்து எங்களுடைய இலக்கு. அதாவது எங்களுடைய இலக்குனா கூட்டணி எங்களோட வரவங்க சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்களோ இல்லைன்னா எங்கள் கூட்டணி கட்சி சேர்த்து இலக்கு என்ற நிலை வரும்போது 40 நமது இந்த அடிப்படையில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் மக்கள் வெறுத்திருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் தாராளமாக கிடைக்கிறது எனக்கு கஞ்சா அப்படின்னு இதுதான் தாராளமாக கிடைக்குது. வேறு என்ன வந்து குடி தண்ணீர் எதாவது கிடைக்குதா? இவ்வளோ கஷ்டம், மழை பெஞ்சு குடி தண்ணீர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை, விலைவாசி ஏறிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு மோசம், அப்புறம் வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் வரி உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகள் மக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் அதாவது ரோம் நமக்கு தீப்பற்றி எரியும்போது நீரோமான பிடிவாசத்தை கதையை இன்றைக்கி வந்து எதை பற்றியும் கவலைப்படாத சிஎம் ஒருத்தர் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அவர் மட்டும் ஊருக்கு போயிட்டார் அவர், அதனால் அவர் ஊருக்கு போயிட்டார் அவர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப இன்றைக்கி விரும்பி இருக்க நிலையில் கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு மகத்தான வெற்றி எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். அதிமுக தனித்து நிற்கவும் தயார், கூட்டணி ஒருவர் ஏற்கவும் தயார். என்னங்க அப்போ அதிமுக தனித்து நிற்கவும் தயார், கூட்டணி ஒருவர் ஏற்கவும் தயார். அதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் தலைப்பு போடணுன்னா இப்போ இதை வச்சு எப்படி வேணாலும் போடுவீங்க நீங்கள், அப்படி சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்த நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களோட கட்சிகள் வரும்போது அந்த கட்சிகளை சேர்த்துட்டு தான் நாங்கள் போவோம். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் கேட்குற அந்த 2 கேள்விக்கும் பதில் வந்து கூடிய சீக்கிரம் வரும், தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி வரும். புரியுதுங்களா? அதனால் எந்தெந்த கட்சி எங்களோட இருக்கின்றது தேர்தல் நேரத்தையும் சொல்லுவோம். மதுபான விலையெல்லாம் ஏற்றிருக்காங்க, அந்த விலையை காட்டு. ஏற்கனவே வந்து அன்அஃபிஷியலாக 10 ரூபா பாலாஜி, அந்த 10 ரூபா பாலாஜி வந்து வாங்கி 10 ரூபா பாலாஜி கொண்டு இருக்காரு. இப்போ அஃபிஷியலாக வாங்குறாங்க. அஃபிஷியலாக வாங்குறது அந்த அரசு கருவூலத்துக்கு போதா இல்லை தனிப்பட்ட கருவூலத்துக்கு போதான்றது ஆண்டவன் தான் வெளிச்சம். எங்களுடைய பிறந்தநாளை வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக கொண்டாடி வருது. இந்த சூழலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா வந்து எம்ஜிஆர் குறித்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு கருத்துன்னு சொல்லக்கூடாது, ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம். அதாவது தரம் தாழ்ந்தவங்களுக்கு தான் பொதுவாக வந்து இந்த மாதிரி புத்திலாம் வரும். ஏற்கனவே ராஜா பொறுத்தவரை ஏற்கனவே வந்து இமாலய ஊழல், தமிழுடைய கௌரவம் இந்தியா முழுவதும் இருக்குது. அந்த தமிழுடைய கௌரவத்தை இந்தியா முழுமைக்கு சிதைத்த ஒரு கட்சி திமுக. சிதைத்தவர் யாருன்னா ராசா. இந்த ராசா வந்து பீகார் ஜெயில் போனார். என்னாச்சுன்னு தெரியல, மரம் கலந்து போச்சு. அந்த மரம் கலந்து போனதுனால இந்த மாதிரி வந்து ஒரு தலைவரை பற்றி ஒரு கேட்கக்கூட முடியாத அளவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சொற்றோட சொல்லிட்டு நிச்சயமாக வந்து அது எந்த ஒரு தொண்டர் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டான். இதை நாங்கள் திருப்பி சொன்னோம்னா கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க. மொத்தத்தில் மரக்கண்டு போன ராஜா அவருடைய தலைவருக்கு நான் சொல்ல முடியும், தலைவர் சொன்ன இங்கே எம்ஜிஆரை சொன்ன மாதிரியே சொல்ல முடியும். உங்கள் தலைவர் லூஸு, உங்கள் தலைவருக்குள்ள லூஸு, உங்கள் தலைவருடைய பேரன் லூஸு, மொத்தத்தில் உங்கள் கட்சியிலுக்கு எல்லாம் லூஸு போகலாம். அந்த மாதிரி வந்து இப்படி வந்து ஒரு நினச்சி பார்க்கலாம். அவருடைய தராதரனா உன் தராதரன்னா அவருடைய உங்கள் தலைவருடைய குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு வந்தப்போ இந்த தலைவருடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றி எங்கள் தங்க பதத்து மூலமாக அதை வந்து உடனடியாக வந்து கடனை அடித்து இந்த முரசொலிமானே வந்து ஒரு பத்திரிக்கை சொல்லியிருக்காரு, பேட்டியா கருத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ராஜா மறந்துட்டாராது. சரி, உங்கள் தலைவர் வந்து
வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன்பட்டிருக்குன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் நன்றி கடன். ஏன்னா எங்கள் தலைவர் தான் திமுக வளர்த்தவர். எங்கள் தலைவர் வந்து புரட்சி தலைவர் வந்து இல்லைன்னா கருணாநிதியே கிடையாது. தலைவர் அண்ணா இறந்த பிறகு வந்து காலில் விழுகாத குறையாக கெஞ்சி அன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவி வாங்குறதுக்கு அன்றைக்கி யார் அன்றைக்கி முதலமைச்சர் வர்றதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் நாவலர் வர்றதுக்கு இருந்தார். ஆனால் அதை தடுத்து எப்படியாவது என்ன கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த அளவுக்கு வந்து புரட்சித்தலைவர் வந்து முதலமைச்சராக உருவானதுக்கு அன்னைக்கு வழிகோலிட்டவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். இந்த ராஜாவுக்கு தெரியுமாங்க, நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான். இந்த காளான் வந்து போய் தராதரம் எல்லாமே வந்து அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து போய் விமர்சனம் பண்ணுது. தகுதி இருக்கா அந்த காளானுக்கு? இது புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? அந்த மரக்கட்டு போன அந்த காளானுக்கு இது அது யோசிக்கணும். நம்ம தலைவருடைய குடும்ப கடன் அடைச்ச மாபெரும் தலைவர் புதுச்சேரி பக்கத்தில் இருக்கிற துறைமுருகன், அவர் படிக்க வச்சது யார்? நம்ம கேளு ஆராசா கேளு. புதுச்சேரி யார் படிக்க வச்சது? சம்பாதித்த சொத்தெல்லாம் தானம் தர்மம் வழங்கி அத்தனை பேரை காப்பாற்றி அவ்வளோ தூரம் வந்து ஈகை குணம் படைத்த ஒரு மாபெரும் தலைவர். அவரை போய் வந்து சிறுமைப்படுத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொண்டரும் மதிக்க மாட்டான். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து பதில் சொல்லுறதுக்கு எங்கள் தொண்டரும் தயாராக இருப்பாங்க. வாங்கி கட்டிக்காது தயவுசெய்து தான் சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒன்று நினைக்கிறோம், நீங்கள் வரலாறுன்னு பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கும்போது தான் இவருடைய தலைவரே வந்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது, அமைச்சராக இருந்தது. அது தெரியுமா அந்த ராசாவுக்கு, நன்றி கிட்ட ராசாவுக்கு? இன்றைக்கி திமுகன்னு சொல்லி ஒரு அவங்க குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அந்த குடும்ப கட்சியில் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்குன்னா அதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து அந்த கட்சியை வளர்த்தது யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். உண்மையிலே பார்த்தா புரட்சித் தலைவர் போட்ட உப்பு, அந்த உப்பை சாப்பிட்டு தான் இந்த ராசா வந்து இந்த கொழுப்பெடுத்து ஆடுற போல. அந்த உப்புக்காக நன்றி நினைக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம தலைவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார். நம்ம தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சார். நம்ம தலைவர் வந்து அமைச்சராக இருக்க உதவி செஞ்சார். உண்மை தானே? இப்போ அவரே வந்து 72 கட்சி ஆரம்பிச்சப்போ அவரால் கருணாநிதியால் அமைச்சராக முடிஞ்சுதா? ஒரு அமைச்சராக முடியலையே, ஒரு முதலமைச்சராக முடிஞ்சதா? முடியலையே. 11 வருஷம் மனவாசம்லாம் அனுப்பிச்சு விட்டார். அதை இந்த ராசாவுக்கு ஏன் தெரியல? அது அதனால் ஒரு மகத்தான தலைவரை இப்படி நேற்று பெய்த மழையில் முளைச்ச அந்த காளான் இந்த தருதலை மரக்காண்டு போன அந்த ராசா வாயை மூடின்னு தான் நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கணும். அதிமுக தேர்தல் நெருங்குவதனால பாஜக விட்டு வெளியே வந்தால் நாடகம் பண்ணுறாங்க. அதிமுக தேர்தல் நெருங்குறதுக்கு பாஜக விமர்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே வெளியே வரல. உதாரணமாக பிப்ரவரி 16 நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்களுடைய வேலைநிறுத்தத்தில் அதிமுக தொழிற்சங்கங்கள் பங்கேற்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க. அதிமுக கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க. அதாவது திமுக பொறுத்தவரையில் அவங்க தான் வந்து பிஜேபிக்கு முன்னோக்கி. ஏன்னா 5 வருஷம் வந்து 98 வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம். அம்மா வித்ட்ரா பண்ணிட்டாங்க வாஜ்பாய் அரசாங்கம். அது பிறகு போய் முட்டிந்து யார்? 99 99 2000 2004 5 வருஷம் ஒட்டிட்டு அங்கே வளங்கொழிக்கு இலாக்கெல்லாம் பெற்று வளமானது யார்? இந்த குடும்பம் தானே இது. அப்போ வந்து கொத்தடிமை யார் இருந்தது? சரி, இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோபேக் மோடின்னு சொன்னீங்க, இன்னைக்கு கம் மோடின்றீங்க. இன்னைக்கு மாற்றிய நிலைப்பாடு இன்னைக்கு மாற்றிய நிலைப்பாடு. அப்போனா ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்டாயிருக்கு. அதை நம்ம இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுட்டாங்க. அதில் இவங்க என்னதான் எங்களை பற்றி சொன்னாலும் இனிமேல் நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் நான் எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன், எடுத்தால் ஒரு முடிவு அது எடுத்தது தான். முன்ன வச்ச கால பின்வாங்குற அந்த கதையை அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்குமே கிடையாது. அதனால் வந்து இந்த எடுத்த முடிவுன்றது எப்போதுமே சரி, எப்போதும் சரி பிஜேபியோட உறவில்லை. மாநிலத்தில் அண்ணாமலை மட்டுமே குறை சொல்கிறாங்க. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவையோ அதிமுக யாருமே விமர்சித்து கொடுத்தேன். 10 ஆண்டு ஆட்சி என்பது மட்டும் குறிப்பிட்றாங்களே தவிர என்னன்னு குறிப்பிடலைங்கிறதையும் விமர்சனமாக வைக்கிறாங்க. அதுதாங்க இப்போ தேர்தல் வருதுங்க. தேர்தல் வரும்போது நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன இப்போ 10 ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டில் என்ன அவ்வளோ மத்திய சர்க்கார் வந்து தேனும் பாலும் ஆறு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதை நாங்கள் சொல்கிற இடத்துல சொல்லுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் சரி நான் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற துரோகத்தை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை